எல்லாரும் சீரீஸ்ல நடிச்சு தான் வெள்ளித்திரைக்கு போகணும் அப்படின்ற கனவோடு இருந்திருப்பாங்க. ஆனா ஆரம்பமே வெள்ளித்திரையில கால் பதிச்சுட்டு அங்க பேர் வாங்கின ஒருத்தவங்க இப்ப சீரீஸ் மூலமா நம்ம ஹார்ட்டையே கவர்ந்துட்டாங்க. அவங்க தான் நடிகை அனுமோல். இவங்க 2010 வெளியான கண்ணுக்குள்ளே அப்படின்ற திரைப்படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமாகறாங்க. அதுக்கடுத்து 2012 இவன் மேகரூபன் அப்படின்ற படம் மூலமா மலையாளத்திலையும் அறிமுகமாகறாங்க. அடுத்தடுத்து இவங்களுக்கு பல பட வாய்ப்புகள் வருது. 2014 வெளியான சைலியம் படம் மூலமா அவங்களுடைய நடிப்பை ரொம்ப நேர்த்தியா காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்காக கேரளா ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி ராக் ஸ்டார் திரைப்படத்துல டூப் போடாம ராயல் என்ஃபீல்டு பைக்கை இவங்களே 130 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓட்டிட்டு போயிருக்காங்க. 2017 வெளியான நிலவரியாதை அப்படின்ற திரைப்படத்துல ஜாதி ஒழிப்பை முன்னிறுத்தி ரொம்ப போல்டான கேரக்டரை பிளே பண்ணியிருப்பாங்க நடிகை அனுமோல். இவங்க கேரளா TK பத்மினி அவங்களுடைய பயோபிக்கை எடுத்து நடிச்சிருப்பாங்க. இப்படி இவங்க பல படங்கள் பண்ணியிருந்தாலும் அதிகமா இவங்க கவனம் செலுத்தினது மலையாள திரைப்படங்கள்ல தான். அதுக்கப்புறமா 2023 வெளியான அயலி வெப் சீரிஸ் மூலமா தான் தமிழ் மக்கள் மத்தியில மறுபடியும் இவங்க பிரபலமானாங்க. அந்த சீரீஸ்ல குருவம்மாள் அப்படின்ற கேரக்டர்ல நடிகை அனுமோல் நடிச்சிருப்பாங்க. அம்மானா இப்படிதான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த சீரீஸுக்கு அப்புறமா அனுமோலுக்கு பல தடவை அம்மா கேரக்டர்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்ததா. ஆனா அனுமோலுக்கு எல்லா கேரக்டர்லயும் நடிக்கணும் அப்படின்றது தான் ஆசையா இருந்ததுனால அம்மா ரோல்ல வந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் மறுத்துட்டேன் அப்படின்னு அவங்களே பல நேர்காணல்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க படங்கள்ல தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான் 2024 ஜாக்பாட்டா அவங்களுக்கு வந்தது தான் ஹார்ட் பீட் வெப் சீரிஸ். தமிழ்நாட்டுல இப்ப அதிகமா பேசப்படுற ஒரு சீரீஸ்னா அது ஹார்ட் பீட் தான். அந்த அளவுக்கு ஹார்ட் பீட்ல இவங்க டாக்டர் ரதியா பிளே பண்ணதை யாராலையும் மறக்க முடியாது. அந்த ரோல் இவங்களுக்காகவே எழுதப்பட்டது மாதிரி ரொம்ப நேர்த்தியான நடிப்பை வெளிக்காட்டியிருப்பாங்க. ஒரு ஒர்க்கிங் உமன் எப்படி இருக்கணும், எப்படி லைஃபை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப போல்டாக நடிச்சிருப்பாங்க. இதனால இவங்க தமிழ்நாட்டு மக்களுடைய ஹார்ட்டையே பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள். அவங்களுக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸை தெரிவிச்சுக்கலாம்.